தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது விசுவாவசு வருடம் புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி புதன்கிழமை கன்னியா லக்கணம் நவமி திதியில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. மாதம் பிறக்கும் முதல் நாளே பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை, 2ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. இந்த மாசம் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வருது. அதனால நேயர்கள் எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கறத நாம சொல்லிக்கிறோம். இந்த தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா சனி மங்கள யோகம் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாங்க குருமங்கள யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், ஜோசியத்துல சனி மங்கள யோகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜோசியரை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஜோதிடத்தை தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது புனிதமான பார்வை, சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை. இந்த மாசம் அதாவது அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஐப்பசிக்கு 1ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகி மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போறாரு. அங்க இருந்துட்டு 9ஆம் பார்வையா மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறார். அப்ப சனி புனிதம் அடைகிறார் குரு பார்வைப்பட்டு. அப்ப சனி மங்களம் அடைகிறார். அதுதான் சனி மங்கள யோகம். சனியால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பார்க்க புனிதப்பட்ட சனி அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு தான் நாம சொல்றோம். அது என்ன உங்களோட ராசிக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இருக்காரு, 18ஆம் தேதி துலா ராசிக்கு போறாரு. செவ்வாய் துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிகத்துக்கு போறாரு. புதன் மாசம் முழுக்க துலா ராசியில இருக்க போறாரு. சுக்கிர சிம்மத்துல இருக்காரு, 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமா வர்றாரு. குரு பகவான் மிதுனத்துல இருக்கார், 18 கடகத்துக்கு அதிசார பயிற்சி. சனி பகவான் மீன ராசியிலையும், விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலே இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள், பார்வை, பலாபலன்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதாவது தாங்கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும் அப்படிமா தெரியுமா. இந்த தனுசு ராசிக்காரர்களோட பொழப்பு அப்படிங்கிறது இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளோட கெட்ட நேரமா நம்ம தெரியலடா, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கீழே விழுந்தா தூக்கி விட ஆள் இருக்காது. மகர ராசிக்காரன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் மகரத்துல பிறந்தான்னா கீழே விழுந்தா தானாதான் எந்திரிச்சு நிக்கணும். ஒருத்தனும் தூக்கிலாம் விட மாட்டான். கீழே விழுந்துட்டானேன்னு கைகொட்டி சிரிக்கிறதுக்கு வேணா ஆள் இருக்கும், கை தூக்கி விட ஆள் இருக்காது. ஆனா எவனாவது ஒருத்தன் அரிதிலும் அரிதான பிறவியா பாவண்டா கஷ்டப்படுறான்டா, அவனால நல்லது செய்யணும்டா அப்படின்னு நினைப்பான் பார்த்தீங்களா. அவன் எப்ப நினைக்கிறானோ அப்பத்திலேருந்து அவனை போட்டு அந்த நேரம் அடிக்கும். நமக்கு ஓட ஓடியார ஒருத்தன் இருக்கான், நமக்கு நல்லது செய்யறதுக்கு ஒருத்தன் இருக்கான், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் பரவாயில்ல அப்படின்னா அவனையும் போட்டு அடிக்கும். அப்பதான் நமக்கு தெரியும், என்ன நம்ம நேரம் தான் அவனையும் போட்டு அடிக்குதா, பாவம்டா அவன் அப்படிங்கிற மாதிரி. நம்மள பாவம் பார்க்கவே நாதி இல்லை, நம்ம இன்னும் 4 பேர்த்த பாவம் பார்க்கற நிலைமைக்கு போடுவோம். அப்படிதான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப சனி ராசிக்கு 3ஆவது வீட்டுல இருக்காரு. அற்புதமான இடம். சகாய சனி, 7.5 சனி முடிஞ்சு 3க்கு சனி போனார், வாரி கொடுப்பார், நல்லது நடக்கும், போகும் வரும். எல்லா ஜோசியரும் சொல்லியிருப்பாங்க. 1-2 நடந்தும் இருக்கும், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா சனி 7.5 விட்டு கழியும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு. சின்ன சின்ன வெற்றி அப்படிங்கிறது இருந்திருக்கும். சிலருக்கு சுயஜாதகத்துல சனி பலம் நல்லா இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றிகள் அப்படிங்கறத கூட கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த வெற்றியை நாம கொண்டாடி தீக்கிறதுக்குள்ளேயே பிரச்சனைகளுங்கிறதும் பின்னாடியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 6ஆவது வீட்டுல குரு, அது 6ல் குரு ஊரில் பகை, 12க்கு அதிபதி 6ல் இருக்கார். அப்படிங்கறதால 12ல இருந்து 6ல் இருக்கிறதால நமக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஆனா கிட்டக்க வராது நமக்கு பிரச்சனை. ஆனா நம்மள நோக்கி கிட்டக்க வர்றதுக்கு பயப்படும். அந்த பயம் இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பிரச்சனை இருக்கும். நம்மள கொஞ்சம் அது பாதிச்சுதா அப்படின்னா லைட்டா பாதிச்சிருக்கும். ஆனா நம்ம மகர ராசிக்காரன் தான் எவ்வளவு அடிச்சாலும் வாங்காத மாதிரியே காமிச்சிக்கிற ஆளாச்சா, அதனால பெருசா பாதிக்கல அப்படிங்கிற மாதிரியே வெளியில சுத்திட்டு இருப்போம். இப்ப குரு பயிற்சியாகி 7ஆவது வீட்டுக்கு போய் உச்சமடைய போறார். ரொம்ப நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நன்மைகள், அதாவது சனி பயிற்சியில பல ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, சனி 3ஆவது வீட்டுக்கு போன உடனே நீங்க கொடிகட்டி பறப்பீங்கன்னு. குரு சரியான இடத்துக்கு வந்த பிறகு நிச்சயமா நீங்க கொடிகட்டி பறக்க போற நாள் வந்துருச்சு. அதுதான் அக்டோபர் 18 ஐப்பசிக்கு 1 விசுவாவசு வருடத்துல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு 7ஆம் வீட்டுக்கு சாதாரணமா போல உச்சமடைய போறார்.
உச்ச குருவோட ஆட்டத்தை இப்ப குருவோட விளையாடலை நீங்க பார்க்கலாம். அற்புதமா இருக்கும். சனியும் நல்ல இடத்துல இருக்கார், குருவும் நல்ல இடத்துல இருக்கார். 2 ராஜ கிரகங்களும் அற்புதமான யோகங்கள் அப்படிங்கிறத அள்ளிக்கிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பிறரால நன்மை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரனை வேலைக்கு வச்சிருக்கிறவன் பெரிய அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரனை வேலைக்கு வச்சிருக்கிற முதலாளி நல்லா செட்டில் ஆயிடுவான். ஏன்னா மகர ராசிக்காரன் அடுத்தவனுக்குன்னா மாஞ்சி 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 உழைப்பான். தனக்குன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி ஆளு. அது மாதிரி அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி ஓடி நிற்பான். தனக்கு ஒரு கஷ்டம்னா எவனுமே வந்து நிற்க மாட்டான்னு தெரிஞ்சும் போய் நிற்பான். அப்படிப்பட்ட ஆளுங்க மகர ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துக்கு வரும்போது இன்னொருத்தரால உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்கும். வாழ்க்கையிலேயே இன்னொருத்தன் மகர ராசிக்காரனுக்கு நல்லது செஞ்சவனே இருக்க மாட்டான். ஆனா இப்ப நீங்க பாப்பீங்க அது யாரு எவரு அப்படிலாம் தெரியாது. அங்காளியா இருக்கலாம், பங்காளியா இருக்கலாம், பாடியா இருக்கலாம், பரதேசியா இருக்கலாம், நண்பனா இருப்பான், எதிரியா இருப்பான், இல்ல அரசியல்வாதியா இருப்பான், அதிகாரியா இருப்பான், யாரோ ஒருத்தன் உங்களுக்கு உங்களோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை வழி நடத்துவாங்க, உங்களை ஊக்குவிப்பாங்க, உங்களை கை கொடுத்து தூக்கி விடுவாங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. அதன் மூலியமா பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கேருந்து குரு பார்க்கக்கூடிய இடம் தான். குரு எங்க பாக்குறாரு? அங்கேருந்து ராசிக்கு லாபஸ்தானத்தை பாக்குறாரு. விருச்சிக ராசிய காசு பணம் கொட்டக்கூடிய இடத்த பாக்குறாரு. கடன் வாங்கி கடன் அடைச்சு மறுபடியும் கடன்ல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கடனெல்லாம் அடைச்சி கெத்தாப்பா அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஒரு கார் வாங்கி பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு 52 நாள் அடுத்த இந்த அதிசார பயிற்சியில குரு மாறுறப்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் சேர்ந்து மாறும். உயர்ந்துகிட்டே இருப்பீங்க. உங்களை சுத்தி உள்ளவங்களும் உயர்ந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நல்லது நினைச்சவன் நல்லதாவே இருப்பான். உங்களுக்கு கெடுதல் நினைச்சவன் கண்ணு முன்னாலேயே கெட்டு அழியறதையும் நீங்க பாப்பீங்க. அப்படி ஒரு யோகம் அப்படிங்கிறது. அதோட உங்களோட ராசியிலேயே குரு பார்வை உள்ளது. இதை விட என்ன வேணும்? உங்களோட ராசிக்கு குரு பார்வை கிடைக்குதுன்னா உங்களோட சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆக போகுது. நம்மளை சுத்தி கெடுதல் மட்டுமே நடக்குது அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு தெரியும். என்னடா நம்மளை சுத்தி இப்படியே நடக்குது, நம்ம என்ன ஒரு பீடையா, மகர ராசியில பிறந்தது ஒரு தப்பா, இப்படி யோசிச்சவங்க கூட தன்னை சுத்தி நல்லது மட்டுமே நடக்கிறத இதுக்கு மேல கண்கூடா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நிம்மதியான உறக்கம் வரும். வீட்டுல போய் படுத்தா இன்றைய பொழுதுல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா போய் தூங்கலாம். ஒரு கெட்ட கனவுகள் இல்லாம ஒரு இன்பமான கனவுகளோட நல்லபடியான உறக்கம் அப்படிங்கிறது வரும். கனவுகள் நனவாகும். அது நல்ல கனவுகளாக தான் இருக்கும். அதோட ராசிக்கு 3வது வீட்டுல சனி பகவான் இருக்கார். சகாய சனி 3வது வீட்டுல சனி இருந்தார் அப்படின்னா அந்த சகாய சனி அப்படிங்கிறவரு குருபார்க்க புனிதப்பட்டு மங்கள யோகம் அடைகிறார். அப்படிங்கிறதால 3ஆம் இடத்தோட ஆதிபந்தம் அற்புதமா இருக்கு. சனி பலமா இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பூர்வீக சொத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமா இந்த காலகட்டத்தில் இருக்கு. பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டலாம், வாடகைக்கு விடலாம், அந்த மாதிரியான யோக அமைப்புகள் எல்லாமே இந்த மாசத்துல இருக்கு. உண்மையிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு இந்த 2025 இருக்கக்கூடிய இன்னும் 2-3 மாசமே உங்களை சும்மா தூக்கி டாப்ல வைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்பவும் போல உங்களோட இரக்க குணம் அப்படிங்கறத மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.